கண்மணி அன்புடன் சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி அன்புவவே நினைச்சிட்டு இருக்காங்க. அன்புவை நினைச்சு கண்மணி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. தெரியாம அவர் அடிச்சிட்டோம், ரொம்பவே வீங்கி இருக்கு போல, அதனாலதான் பாடாப்பட்டுட்டு இருக்காரு போல, அவரை போயிட்டு பார்த்துட்டு வந்தா கூட ஆகும்னு சொல்லிட்டு கண்மணியோட மனசுல அன்புவை போய் பார்க்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. உடனே காவேரி அங்க வராங்க. கண்மணி, எதுக்காக கண்மணி இப்படி பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என்னம்மா பண்ணேன், எதுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க, எனக்கு எதுவும் புரியலன்றாங்க. தெரியாத மாதிரி நடிக்காத, மாப்பிள்ளைய எதுக்காக கட்டியால் அடிச்ச சொல்லுன்றாங்க. அம்மா, நான் ஏதோ தெரிஞ்சு அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அவர்தான் அங்க இருக்காருன்ற விஷயம் தெரியாது, அதனால ஏதோ அடிச்சிட்டேன், அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கண்மணி பேசுறாங்க. சரி, அடிச்சது அடிச்சிட்டேன், மாப்பிள்ளைக்காக இடியாப்பமும் வடகறியும் செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வான்றாங்க. மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, நான் எதுக்காக அவருக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும், என்னால எல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. கண்மணி, தப்பு பண்ணது நீ, அவர் பாவம் ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. நானு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன், கையை வச்சுக்கிட்டு தலையில இருந்து எடுக்கவே இல்லை, வலியில அவ்வளவு அவஸ்தைப்படுறாரு. அதுக்காக வலி போறதுக்காக இங்க பாரு, சித்த மருத்துவம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த நாட்டு மருந்த அவர் தலையில தடவிட்டு வாங்குறாங்க. அம்மா, சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், இதுல நாட்டு மருந்து தயாரிச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போயிட்டு தடவி வேற விடணுமா, அதுக்கு வேற ஆளை பாருன்றாங்க. இங்க பாருடி, உன் புருஷன்றதுக்காக நீ செய்யாத, ஒரு மனிதாபியமான தன்னையாலேயே போய் செய்தி, தயவு செஞ்சு கேக்குறேன். உன்னால அவருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, யாரோவா நினைச்சு நீ அதை செஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு கண்மணிய கட்டாயப்படுத்துறாங்க. கண்மணிக்கும் அன்புவா பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால, சரி இவ்வளவு சொல்றீங்க, அந்த ஒரு ரீசனுக்காக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்மணி ஒத்துக்கிறாங்க. இப்ப ஒரு பிளேட்ல வடகரியும் இடியாப்பமும் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நாட்டு மருந்து எடுத்துட்டு போறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஐயோ, திரும்பவும் காலிங் பெல்லா, இன்னைக்கு அவனேன்னு சொல்லிட்டு கட்டி எடுத்துட்டு காலிங் பெல் அடிக்கிறவங்க அடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. அங்க நம்ம கண்மணியை பார்த்ததும், ஓ நீயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, உள்ள வரலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன உள்ள வரலாமான்னு வேற கேள்வி கேக்குறீங்க, வாங்க உட்காருங்கன்றாங்க. இந்தாங்க, உங்களுக்காக இடியாப்பமும் வடகரியும் அம்மா கொடுத்து அனுப்பியிருக்காங்க, சாப்பிடுங்கன்றாங்க. எனக்கு ஒன்றும் யார் தயவும் தேவையில்லை, எனக்கு 2 கை இருக்கு, ஆக்சுவலி நானே ஒரு செஃப் தான், எனக்கு என்ன தேவையோ அதை இதை விட டேஸ்டா சூப்பரா சமைச்சு சாப்பிட முடியுன்றாங்க. ஹலோ, பள்ளி விஷயத்தெல்லாம் மறந்துட்டீங்களா, கண்மணியோட இடியாப்பத்துக்கு இனியா வேற எதுவுமே கிடையாது, வடகரியும் தேங்காய் பாலுக்கு இனியா வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவீங்க, இப்ப என்ன இதை விட டேஸ்டான்னு சொல்லிட்டு கண்மணி ஆர்கியூ பண்றாங்க. இங்க பார், எதுக்காக நானே தலைவலி ரொம்ப இருக்கு, தலையை இப்படி கூட தூக்க முடியாது, அவஸ்தைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, உன்னுடைய பிலாசபி எல்லாம் கேட்க எனக்கு நேரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்பு கோபப்பட, இங்க பாருங்க, அம்மா நாட்டு மருந்து கொடுத்துருக்காங்க, இந்த மூலிகைய உங்க தலையில அடிபட்டிருக்க இடத்துல பத்து போட்டா உங்களுக்கு வலி கொஞ்சம் குறையுன்றாங்க. அடிச்சதே நீதான், அடிச்சிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நீயே பாக்குறியான்றாங்க. நான் அடிச்சதுக்கான ரீசன் என்னன்றது நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன், அப்பயும் என் பேச்ச நம்பாம நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம், எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, இத பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, இந்தாங்க மருந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்பணி எடுத்துட்டு மருந்து கொடுக்குறாங்க. இப்ப அன்புவும் தலையில போட்டுக்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே பெயினா இருக்கு, தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு அன்புக்கு ரொம்பவே பெயினா இருக்கிறதுனால சரி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு அந்த மருந்தை போட்டுக்கிறாங்க. இடியாப்போ ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கிறதுனால நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து போனதும், சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், அப்பவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன், கேட்க முடியல, நான் உங்களை தெரியாம அடிச்சது என்னுடைய தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கண்மணி கேக்குறாங்க. உடனே அன்புவும் சரி பரவாயில்ல இருக்கட்டும், இனி யாரு என்ன ஏதுன்னு பார்த்து ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கறதுனாலும் கொடுங்க, பர்சனல் வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு தண்டனையும் வேண்டாம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அன்பு, இவ கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, ரொம்பவே டேஸ்டா இருக்கு, பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, செமையா இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து பாக்குற காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், கடைசியில இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தத்துல இருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல கூடி சீக்கிரம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. காவேரி நினைக்கிறது நடக்குமா இல்லையா, அன்பு கண்மணியும் கூடி சீக்கிரம் சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத
வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.